1580கள்ல இங்கிலாந்துல இருக்க ஒரு சின்ன கிராமம். அங்க இருக்க ஒரு வித்தியாசமான சக்தி கொண்ட பெண்ணுக்கும் பெருசா சாதிக்கணும்னு துடிக்கிற இளைஞனுக்கும் காதல் மலருது. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 3 அழகான பசங்க பிறக்குறாங்க. கணவன் தன்னோட கனவை தேடி லண்டன் நகரத்துக்கு போறாரு. அங்க அவரு நாடகங்களை எழுதி மெல்ல மெல்ல பெரிய ஆளாகிட்டே போறாரு. ஆனா விதி அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விளையாட்டை விளையாடுது. அப்போ அந்த ஊர்ல ஒரு பெரிய கொடிய தொற்று நோய் பரவுது. இவங்களோட இரட்டை பிறவியில ஒரு பெண் குழந்தை அந்த நோயோட பிடியில சிக்கி சாகர நிலைமைக்கு போயிடுறாங்க. தன்னோட உயிருக்கு உயிரான சகோதரி கஷ்டப்படுறத பார்க்க முடியாம அந்த 11 வயசு பையன் ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த நோயை தாமால ஏத்துக்கிட்டு தன்னோட உயிரை கொடுத்து அவங்களோட சகோதரிய காப்பாத்துறான். பெத்த புள்ளைய பறிகொடுத்த அந்த தாய் துடி துடிச்சு போறாங்க. லண்டன்ல இருக்க தந்தைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு குற்ற உணர்ச்சி. பல வருஷங்கள் அப்படியே போகுது. அந்த தந்தை தன்னோட மகனோட நினைவா ஒரு நாடகத்தை எழுதி அந்த நாடகத்துக்கு அவரோட பையனோட பேரையே வைக்கிறாரு. அந்த நாடகம் மக்கள் மத்தியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இறந்து போன அந்த பையன் அந்த நாடகம் மூலியமா மக்களோட எல்லார் மனசுலயும் வாழ ஆரம்பிச்சிட்டான்.